காவல் நிலையத்தில் மரணம் என்பது மனிதநேயமற்ற செயல். இவர்கள் மனிதராக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அனைத்து குற்றவாளிகளுக்கும் இரட்டை தூக்கு தண்டனையை மதுரை அமர்வு நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது. முதலாவது குற்றவாளி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு இரட்டை மரண தண்டனையும் 201வது பிரிவின்படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதம் 84,10,000 ரூபாய் அபராதமும் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு வழங்கியிருக்கின்றது. இரண்டாம் குற்றவாளி SI பாலகிருஷ்ணனுக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 ஆண்டு சிறை தண்டனை ஒன்றும் அபராதம் 84,10,000 நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாம் எதிரி SI ரகு கணேசிற்கு மரண தண்டனையும் இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1, 1 ஆண்டு சிறை தண்டனை 1, 52 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. நான்காம் எதிரி தலைமை காவலர் முருகனுக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும் 1 ஆண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் 3 ஆண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றது. ஐந்தாவது குற்றவாளி சாமிதுரை என்பவருக்கு இரட்டை தூக்கு தண்டனையும் ஒரு பிரிவின் கீழ் 7 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றொரு பிரிவின் கீழ் 1 ஆண்டு சிறை தண்டனையும் 2,25,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. ஆறாவது குற்றவாளி முத்துராஜ் தலைமை காவலருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 பிரிவிலும் 1 ஆண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் 32 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 7ஆம் எதிரி காவலர் செல்லதுரைக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 பிரிவிலும் 1 ஆண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும்